இந்த லெக்சர்ல அல்லது டெமோல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் ஆர்டர் மேனேஜ்மெண்ட். ஒன்ஸ் எ கஸ்டமர் பிளேசஸ் an ஆர்டர், கஸ்டமர் ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க ஷிப்பர்கிட்ட. ஷிப்பர் வந்து அந்த ஆர்டரை வந்து கேரியரோட அவங்க கான்ட்ராக்ட் வச்சுப்பாங்க ஷிப்பர்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் தி கான்ட்ராக்டட் ரேட்ஸ், இந்த கேரியர் ஷிப்பர் வந்து ஒரு டெண்டர் கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி கேரியருக்கு அனுப்புவாங்க. கேரியர் வந்து அந்த டெண்டரை அக்செப்ட் பண்ணி அந்த ஸ்டேட் ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் shipper will book an appointment to let the carrier come and pick up the shipment டாக் டோர்லேருந்து. கேரியர் ஒன்ஸ் அந்த ஷிப்மெண்ட்டை பிக் பண்ணதுலேருந்து டெலிவர் பண்ணுற வரைக்கும் கஸ்டமருக்கு வந்து ஸ்டேட்டஸை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு, ஆன் த ரவுட், இதுதான் எஸ்டிமேட்டட் அரைவல் டேட் அண்ட் டைம். அதே சமயம் ஒன்ஸ் அந்த கேரியர் வந்து ஷிப்மெண்ட்டை வந்து என் கஸ்டமர்கிட்ட டெலிவர் பண்ணதுக்கப்புறம் ஆர்டர் பிளேஸ் பண்ண கஸ்டமர் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் அனுப்புவாங்க. இந்த ஷிப்மெண்ட்டை வந்து டெலிவர் பண்ணியாச்சு இந்த டைமுக்கு. ஸோ கஸ்டமர் வந்து அக்னாலஜ் பண்ணுவாங்க, ஓகே தேங்க்யூ இந்த மாதிரி. தென் த ஷிப்பர் த கஸ்டமர் பிளேஸ்ட் அன் ஆர்டர், ஷிப்பர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வாய்ஸ் அனுப்புவாங்க கஸ்டமருக்கு. கஸ்டமர் பே பண்ணதுக்கு அப்புறம் ஆர்டர் க்ளோஸ் பண்ணி சேல்ஸ் ஆர்டர். ஸோ இதை ஒரு டெமோ ஃப்ளோ மாதிரி எண்ட் டு எண்ட் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் மேனேஜ்மெண்ட் கிளவுடில் வந்து சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுவீங்க. அண்ட் சேல்ஸ் ஆர்டர் புக் பண்ணதுக்கப்புறம் ஓடிஎம்க்கு அந்த டேட்டா அனுப்பணும், ஆர்டர் டீட்டெயில்ஸ் அனுப்பணும். அதுக்கு வந்து ஆர்டர் ஆர்கெஸ்ட்ரேஷன் ஒரு டெக்னாலஜி, ஒரு டூல், ஆர்டர் மேனேஜ்மெண்ட் கிளவுடோட பார்ட் ஆஃப் அதை யூஸ் பண்ணி ஆர்டர் பப்ளிஷ் பண்ணிக்கலாம் ஓடிஎம்க்கு. ஒன்ஸ் ஆர்டர் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளானர் இருப்பாங்க ஓடிஎம்ல. தட்ஸ் அந்த பிளான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓடிஎம் யூஸ் பண்ணி ஷிப்மெண்ட்டை வந்து இந்த ஷிப்மெண்ட் எவ்வளோ வெயிட்டு, வால்யூம், எவ்வளோ காஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு, இந்த லொக்கேஷன் அந்த லொக்கேஷன் டெலிவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், எல்லாத்தையும் ஓடிஎம் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. அது தவிர ஒவ்வொரு ஷிப்பரும் கேரியர்ஸோட கான்ட்ராக்ட் வச்சுப்பாங்க. இந்த ரேட்டு தான் வந்து நம்ம பேசிக்கிட்டது. ஸோ இந்த ஷிப்மெண்ட் இந்த ரவுட்டை யூஸ் பண்ணனா இதான் ரேட்டு. அந்த கான்ட்ராக்ட் படி டெண்டர் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவையும் எக்ஸிக்யூட் பண்ணும்போது டெண்டர் பப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த கேரியருக்கு. கேரியர் வந்து அந்த டெண்டர் அக்செப்ட் பண்ணுவாங்க அல்லது ரிஜெக்ட் பண்ணுவாங்க அல்லது சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் லெட்ஸ் சே கேரியர் டெண்டர் அக்செப்ட் பண்ணிட்டான் வச்சுக்கோங்க, தென் த ஷிப்பர் வில் யூஸ் maybe WMS cloud or any WMS system to book an appointment so that the carrier வந்து அவங்க ட்ரக் வச்சுப்பாங்க. அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி அந்த வேர் ஹவுஸ் வரும்போது ஒரு பர்டிகுலர் டாக் அப்பாயின்மெண்ட் இருக்கும். அந்த அப்பாயின்மெண்ட் டைம்ல மட்டும்தான் நீங்க வந்து ட்ரக்கை டாக் பண்ண முடியும் அந்த வேர் ஹவுஸ்ல. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் செட் பண்ணி கேரியர் அனுப்புவாங்க. அந்த கேரியர் ஒன்ஸ் அந்த டாக் பண்ணி ஷிப்மெண்ட்டை பிக் பண்ணதுக்கப்புறம் கேரியருக்கு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை யூஸ் பண்ணி மெசேஜ் அனுப்பிடுவாங்க ஷிப்பருக்கும் கஸ்டமருக்கும். நான் இந்த ஷிப்மெண்ட்டை வந்து டாக் டோரில் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ எஸ்டிமேட்டட் டெலிவரி டேட் இந்த இத்தனாம் தேதி at the location, estimated arrival time and even டைம் ஸ்டாம்போட சொல்லிடுவாங்க. அந்த டேட்டாவை நீங்கள் கேரியர்லேருந்து ரிசீவ் பண்ணி ஓடிஎம் மூலமாக ஆர்டர் மேனேஜ்மெண்ட் பப்ளிஷ் பண்ணி, ஸோ தட் கேன் பி எஸ்டிமேட்டட் ஸ்கெட்யூல் ஷிப் டேட், estimated arrival date with time. And once the carrier shipment complete பண்ணதுக்கு அப்புறம் they will send the status again to the customer that the shipment has been delivered. And throughout the life cycle, from the picking the shipment from the warehouse all the way shipment is delivered to the customer, the carrier can use the app, can send the status back to OTM that can publish to order management cloud using track and trace events. On the shipment complete பண்ண carrier will send the invoice to shipper will send the invoice to the customer will pay the invoice and process the order. So இதான் end to end flow. இதான் ஆர்டர் ஆர்கெஸ்ட்ரேஷனோட லேண்டிங் பேஜ். இந்த ஆர்டர் ஆர்கெஸ்ட்ரேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இன் இபிஎஸ்ல, ஆரக்கிள் இபிஎஸ்ல வந்து நீங்கள் ஒர்க் ஃப்ளோ பார்த்துருப்பீங்க.
அதே மாதிரி தான் ப்ளஸ் லாட் ஆஃப் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இன் OTM இன் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் கிளவுட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வில் பி நம்ம இபிஎஸ்ல வந்து புக்கிங் தி ஆர்டர் சொல்லுவோம், இங்கே வந்து ஸ்கெடியூலிங் தி ஆர்டர் சொல்லுவாங்க ஆர்டர் மேனேஜ்மெண்ட் கிளவுட்ல. ஸோ ஸ்கெடியூலிங் தி ஆர்டர், ஒன்ஸ் தி ஆர்டர் இஸ் கிரியேட்டட், ஸ்கெடியூலிங் தி ஆர்டரில் தான் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் கிளவுட் குளோபல் ஆர்டர் ப்ராசஸை கால் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணும். ஸ்கெடியூல் பண்ணி முடிச்ச உடனே ஸ்கெடியூல் ஷிப் பாப்புலேட் ஆகும் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல. தென் அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் நம்பர் 2, ஆர்டர் மேனேஜ்மெண்ட் கிளவுடு ஆர்டர் டீடைல்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் OTM கிளவுடுக்கு அனுப்பும். அனுப்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்டர் வந்து ஹோல்டு பாஸ்போர்ட் அடுத்த ஸ்டெப்புக்கு போகாது, 300 போகாது. இட் வில் வெயிட் டில் OTM கிளவுட்ல வந்து ஷிப்மெண்ட் பிளானிங் பண்ணி எஸ்டிமேட்டட் அரைவல் டேட் இஸ் கமிங் ஃப்ரம் OTM அது வந்ததுக்கு அப்புறம் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சேல்ஸ் ஆர்டர் ரிசர்வ் பண்றது, இன்வென்டரி யூஸ் பண்ணி ரிசர்வ் பண்றது. தென் ஃபோர்த் ஸ்டெப்ல வந்து நவ் எஸ்டிமேட்டட் அரைவல் டேட்லாம் தெரிஞ்சு போச்சு OTM. நவ் த ஷிப்மெண்ட் இஸ் ரெடி டு பி ஆக்சுவலி எக்ஸிக்யூட்டட், ஸோ தட் த ஷிப்மெண்ட் இஸ் சென்ட் டு OTM. OTMல என்ன பண்ணுவாங்கன்னா, the carrier will come to the dock port because inventory reservation already create பண்ணியாச்சு. So the carrier will come and pick up the shipment from the inventory from the warehouse. Then they will complete the shipment. And OTMல shipment complete பண்ணதுக்கு அப்புறம் the status will be coming back from OTM to order management. அந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் என் கஸ்டமருக்கு இன்வாய்ஸ் பண்ணணும். அதான் லாஸ்ட். ஓகே.